எஸ், கண்டுபிடிச்சிட்டேன். எஸ், யார்கிட்ட சொல்லு. டேய், ஏன்டா கத்துற? தூங்க விட்றா. இது கண்டுபிடிக்க எவ்வளோ ஆச்சு தெரியுமாடா எனக்கு? என் பென்ட்ரைவை வாங்கி 3 மாதம் ஆச்சு. அதை போய் ஃபஸ்ட்டு கண்டுபிட்றா. எங்கே வச்சிருக்கேன்னே தெரியடா. இங்கே போடா. அவனை விடுங்க. இவ்வளோ நாளாக நான் என்ன கண்டுபிடிச்சேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? வாங்க சொல்கிறேன். ஒரு செங்கல் சேர்ந்தாதான் ஒரு செவுரு உருவாகும். அப்படிப்பட்ட இந்த செவுருக்கும் நம்ம பாடிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு செங்கலும் சேர்ந்து ஒரு செவுரை உருவாகுதோ அதே மாதிரி தான் நிறைய செல்ஸ் சேர்ந்தா நம்ம பாடி உருவாகும். இந்த செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட இந்த செல்ஸோட சைஸ்க்கு நம்ம மாறி அந்த செல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நான் இந்த டிவைஸை கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, இப்போ இந்த செல்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாமா? 3, 2, 1. இப்போ நான் செல்ஸை பார்க்கணும்னா இதை விட சின்னதாக இருக்கணுமே. போச்சு, எல்லாமே போச்சு. நான் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது எல்லாமே போச்சு. அட்லீஸ்ட் நான் சொல்ல நினச்சதாச்சும் சொல்லிடுறேங்க. இந்த செல்ஸ் இருக்குல்ல, இந்த செல்ஸ் தான் ஒரு உயிரினம் உருவாகிறதுக்கும் அந்த ஆர்கானிசம்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் ஒழுங்காக நடக்கிறதுக்கு அடிப்படை தேவையாக இருக்குது. இந்த உலகத்தில் எதனாச்சும் ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கோங்களேன், அதில் அட்லீஸ்ட் ஒரு செல்லாச்சும் இருக்கும், இல்லை சில ஆர்கானிசம்ஸ்க்கு நிறைய செல் இருக்கும். இப்படி ஒரே ஒரு செல் இருக்க ஆர்கானிசமை நம்ம யூனி செல்லுலார்னும், நிறைய செல் இருக்கிற ஆர்கானிசம்ஸை நம்ம மல்டி செல்லுலார்னும் சொல்லுவோம். அப்படிப்பட்ட இந்த செல் வந்து பார்க்க ரொம்ப சின்னதாக மைன்யூட்டாக கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும். அந்த செல்ஸை பார்க்கணும் தான் நினச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. டேய் அரவிந்த், எங்க போனா? ஹரி தெரியுதாடா? பால் கீழே இருக்க பாடுறா, சின்ன ஐட்டம் பாடுறா. இவனால கேட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு. இதுதான்டா என் ப்ராஜெக்ட். பாத்துக்கோடா, நல்லா பாத்துக்கோடா. ஐத்தலக்கா பாத்துக்கோடா, நல்லா பாத்துக்கோடா. இது இவ்வளவு பெருசா இருக்கு. டேய், ஐயோ, இவ்வளோ பெருசு ஆயிட்டியா? நான் தான் சின்ன ஆயிட்டேனா? கொஞ்ச நேரத்துல மெரிச்சிருப்படா. அரவிந்த், போனா என்னையே அவனால பார்க்க முடியலையே. இந்த செல்ஸ்லாம் என்னை விட பல மடங்கு சின்னதா இருக்குமே. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? எப்படி பார்த்துருப்பாங்க? ஐயோ, மறுபடியும் வரா. இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். எப்படி நம்ம பூமியில இருந்து அவுட்டர் ஸ்பேஸ்ல அவ்வளோ தூரத்தில் இருக்கிற பிளானட், ஸ்டார்ஸ், மற்ற கேலக்சிலாம் பற்றி ஆராய்ச்சி பண்ண மனுஷன் டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சானோ அதே மாதிரி தான் மைக்ரோஸ்கோப்னு ஒன்று கண்டுபிடிச்சான். கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன உயிரினங்களை இந்த மைக்ரோஸ்கோப் மூலமா தெளிவாக பார்க்க முடியும். இப்போ நம்ம வாழ்ற செஞ்சுரிலாம் பரவாயில்ல, நிறைய ஹைடெக் மைக்ரோஸ்கோப்லாம் வந்துருச்சு. ஆனால் 16th செஞ்சுரியில் யோசிச்சு பாருங்க, ஒரு பேசிக்கான மைக்ரோஸ்கோப் தான் இருந்திருக்கும். அப்படி அந்த பீரியடில் கூட ராபர்ட் ஹூக்ன்ற ஒரு இங்கிலீஷ் சயின்டிஸ்ட் 1665ல் தாங்கிட்ட இருந்த ஒரு பேசிக் மைக்ரோஸ்கோப்பில் ஒரு உட்டன் கார்க்கை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதை நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த கார்க்கில் நிறைய சின்ன சின்ன ரூம் மாதிரி இருந்திருக்கு. இந்த சின்ன சின்ன ரூம்க்கு தான் நம்ம ராபர்ட் ஹூக் செல்ஸ்ன்னு பேர் வச்சாரு. அந்த கார்க்கை ஜூம் பண்ணி பார்த்து ஜாலியான நம்ம ராபர்ட் ஹூக் தாங்கிட்ட இப்போ என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் அந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தாரு. உதாரணத்துக்கு பட்டாம்பூச்சியோட ரெக்கை, ஒரு ஈயோட தலை, இதெல்லாம் வச்சு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி அவரோட புக் ஆஃப் மைக்ரோகிராஃபியால 1665ல பப்ளிஷ் பண்ணாரு. என்னதான் இந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி வச்சு செல்ஸ்ல புதுசாக ரிசர்ச் பண்ணாலும் விதை நம்ம ராபர்ட் ஹூக் போட்டது. அப்பா, நல்ல வேலை தப்பிச்சேன். கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேங்க. விட்டான பஞ்சாமிர்தம் ஆக்கியிருப்பான். பஞ்சாமிர்தம் சொல்லக்கூடாது, விட்டான ஜாம் ஆக்கியிருப்பான். இப்படிதாங்க கண்ணுக்கே தெரியாத மைனூட் செல்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆமாம்,
இந்த செல்ஸ்லாம் என்ன? இந்த செல்ஸ்குள்ளார அப்படி என்னதான் இருக்கும் பார்த்துருவோமா? இப்போ உதாரணத்துக்கு எப்படி பாடியில் உள்ள ஆர்கன்ஸ் அண்ட் மசிலை ப்ரொடெக்ட் பண்ண அவுட்டர் ஸ்கின் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த செல்ஸ்லையும் சுற்றி ஒரு அவுட்டர் லேயர் இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து செல் மெம்பரேன். அப்புறம் எப்படி நம்ம பாடியில் பிளட்டுங்கிற ஃப்ளூயிடால் ஃபில் ஆகியிருக்கோ அதே மாதிரி தான் செல்ஸில் சைட்டோபிளாசம் இருக்கும். நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிரெயின் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் செல்ஸ்க்கு நடுவில் நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் தான் மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த செல். ஆனால் நம்ம பாடிக்கு இந்த ஸ்கின்னு, பிளட்டு, பிரெயின் மட்டும் இருந்தால் போதுமா? அது கூட சேர்த்து லிவர், கிட்னி, ஐன்னு இப்படி ஏகப்பட்ட ஆர்கன்ஸ் தேவைப்படும். ஸோ இதே மாதிரி தான் செல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் தான் செல் ஆர்கனல்ஸ். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா? இந்த செல்ஸ் ரொம்ப சின்னதாக மைனூட்டாக இருக்கும், கண்ணுக்கே தெரியான்னு சொன்னால, அதில் சும்மா சும்மாவா? டேய் சும்மானா சும்மா இல்லடா, அது சின்னதாக மட்டும் இல்லாமல் செல்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைஸால் வேறு இருக்குன்னு சொல்ல வந்தேன். நான் அவ்வளோ வருஷமாக உயிரை கொடுத்து என்ன கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன்? இந்த மாதிரி செல்லோட சைஸ்க்கே மாறி அந்த செல்ஸை பார்க்க தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பார்க்க முடியல. பட் ஆண்ட்மேன் மாதிரி மாறிட்டேன்டா. டே உன்னை கூட நான் கூப்பிட்டேன், டே ஹரி ஹரி பாடுறான்ட்டு. நீ கூட என்னை தாண்டி போனேன், ஈலாம் வந்துச்சு, ஐத்தலக்கா ஞாபகம் இல்லை? சும்மா என்னத்தையாவது உலகிட்டு இருக்காதரா, போய் தூங்கடா போடா. அவங்க கிடக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த செல்ஸ்லாம் வந்து நம்மளால் வெறும் மைக்ரோஸ்கோப்பால் தான் பார்க்க முடியும். இதில் ஸ்மாலஸ்ட் செல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பாக்டீரியாவில் தான் இருக்குது. அதோட சைஸ் வந்து 0.01 மைக்ரோமீட்டர்லேருந்து 0.5 மைக்ரோமீட்டர் இருக்கும். அது இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்ல போகிறேன். இருக்கிறதுல லார்ஜஸ்ட் செல் என்ன தெரியுமா? என் கண்ணு இல்லைங்க, எக்ஸெல் தான். அப்படி பார்க்கும்போது ஆஸ்ட்ரிச்சோட எக் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் செல். நம்ம லார்ஜஸ்ட் செல் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் ஸ்மாலஸ்ட் செல் பார்த்துருப்போம். ஆனால் லாங்கஸ்ட் செல் ஒன்று இருக்குது. அது வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம உடம்புல தான் இருக்குது. நம்ம உடம்புல இருக்க நர்வ் செல் தான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் செல். இப்போ நம்ம ஒரு ஃபன் ஃபேக்ட் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு எலி வர வச்சுப்போம். வா. நெக்ஸ்ட்டு ஒரு யானையை வர வச்சுப்போம். சாரி, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ப்ளீஸ் கம், நீங்களே வந்துடுங்க. இப்போ இந்த எலி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் அதை விட பல மடங்கு பெருசாக இருக்கிறது யானை. இதுங்களோட பார்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் தான் இருக்கும். ஆனால் ஒரு எலியோட ஹார்ட் செல்லும் ஒரு யானையோட ஹார்ட் செல்லும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே சைஸில் தான் இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, என்னதான் பெரிய உருவமாக இருந்தாலும் சரி, அதோட செல்ஸ் பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த செல்ஸோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். அண்ட் இதோட பிளேஸ் அண்ட் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த செல்லோட ஷேப் வந்து டிஃபர் ஆகும். உதாரணத்துக்கு நர்வ் செல்ஸ். இந்த நர்வ் செல்ஸ்லாம் பார்த்தோம்னா நீளமாக புழு மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். எப்படி ஒரு கரண்ட் கம்பி வந்து கரண்ட் பாஸ் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த நர்வ் செல்ஸ்லாம் வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். அதுவே பிளட் செல்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு ஃப்ளாட்டாக பாப்பின் சாக்லேட் மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே மசில் செல் எடுத்துக்கிட்டோம்னா ஃபைபராக, அதாவது நாராக இருக்கும். நம்ம கையை இப்படி பெண்ட் பண்ணும்போது இந்த மசில் செல்ஸ்லாம் இப்படி தான் ஒன்று மேலே ஒன்று ஏறி சின்ன ஒரு எலிக்குட்டி மாதிரி வரும். ஆனால் ஏன் அளவுக்குலாம் மசில்ஸ் டெவலப் பண்ணணும்னா சும்மா நீங்கள் ஒரு நாள்லாம் ஜிம் போயிட்டேன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணும் கைஸ். டேய் நீ இன்னும் வாடா பேசிக்கிட்டு இருக்கா, போடா டே. டேய் நீ ஆனால் கடைசியில் தூங்க மாட்டல. சரி நம்ம கண்ணு போகலாம். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, சில ஆர்கானிசம்க்கு வெறும் சிங்கிள் செல் மட்டும்தான் இருக்கும்னு. அதோட பேர் கூட யூனிசெல்லார். உதாரணத்துக்கு அமீபா, கிளமிடோமோனஸ், அப்புறம் ஈஸ்ட், இதெல்லாம் வந்து யூனிசெல்லார் ஆர்கானிசம். அதுவே சில ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு மேலே, அதாவது 100லேருந்து மில்லியன் கணக்காக கூட செல்ஸ் இருக்கும். இப்படி இருக்கிற ஆர்கானிசமை நம்ம மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்த பிளான்ட்ஸ், ஃப்ரூட்ஸ், அனிமல்ஸ்னு நம்ம கண்ணுக்கு தெரிகிற எல்லா உயிரினங்களும் பார்த்தீங்கன்னா வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். இப்போ உங்களுக்கு செல்ஸ்னா செல்லோட 3 முக்கியமான பார்ட், அதாவது செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம், அப்புறம் நியூக்ளியஸ்னா என்ன, இந்த செல்லாம் யார் கண்டுபிடிச்சா, இந்த செல்லாம் எப்படி சைஸ் அண்ட் ஷேப்பால் டிஃபர் பண்ணியிருக்காங்க, யூனிசெல்லார்னா என்ன, மல்டி செல்லார்னா என்ன, இதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வர வீடியோவில் நம்ம செல்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அன்டில் தென் நான் கண்டுபிடிச்ச ரிசர்ச்சை வச்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன். 3, 2, 1. நீங்க பார்த்த இந்த வீடியோல ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு அதை போர் அடிக்காம பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அட் த சேம் டைம் புரியுற மாதிரியும் பண்ணியிருப்போம். இதே மாதிரி பசங்களோட ஸ்கூல் கரிக்குலம் எடுத்துட்டு அதில் உள்ள சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை வந்து கிரியேட்டிவா டீச் பண்றதுக்கு தான் சிட்டி த ஸ்மார்ட் லேர்னிங் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பசங்களோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்டில் உள்ள சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை வந்து நாங்கள் வீடியோஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோஸை பாருங்கள். நன்றி.